இந்த சின்ன வயசு போட்டோ பாருங்களேன், இதுல எவ்வளவு அழகா இருக்கான். சின்ன வயசுல அவ்வளோ அழகா இருப்பான். நர்ஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் நாங்க இவன் பிறந்த அந்த டைம்ல நர்ஸ் எல்லாம் வாங்கி அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா உண்மையாலுமே அழகா தான் இருக்கான். ஆமா ஆனா இப்பதான் அசிங்கமா போயிட்டேன். டேய் வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்க, அந்த சமயக்கட்டுல ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. அடம்மா, நான் நேற்று சாப்பிட தவணுதேன்னு சொல்லிட்டு சமயக்கட்டில் எல்லா பக்கமும் ஸ்நாக்ஸ் இருக்கான்னு தேடி பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தீந்துருச்சு. நீ எங்கேயாவது எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தான் உனக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சிருந்தேன். அந்த மிளகா பொடி டப்பாக்கு பின்னாடி இருக்கு, போய் எடுத்துட்டு வா. துரோகம் 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 துரோகம். டேய் வீட்டுக்கு சீக்கிரமா வரப்பாரு. அப்பா ஆல்ரெடி 2 தடவை கேட்டுட்டாரு, அவன் எங்க இருக்கான் எங்க போனான்னு கேட்டுட்டாரு. செம்ம கோவத்துல இருக்காரு. முடியாத வீட்டுக்கு சீக்கிரமா வரப்பாரு. மீன்வைல் மை டேட். நம்ம சோம மாமா இருக்கார்ல, அவருக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன் இருக்கானா, நல்ல வரன்னு சொல்றாங்க, பேசி முடிக்கலான் இருக்காங்க. நீ என்ன சொல்ற? இப்பதான் உங்க அப்பாட்ட சொல்ல முடியும். அம்மா இப்பவே கல்யாணம்லாம் சொல்றீங்க, எனக்கு படிக்கணுமா, ஒரே ஆசை இருக்குமா. டேய் தயவு செஞ்சு கல்யாணம் வேணான்னு கூட சொல்லு, படிக்கணும்னு மட்டும் சொல்லாத. காலேஜ்ல வச்சு அரியரே என்ன நீ முடிக்கலங்கிறத மறந்துட்டு பேசிட்டு இருக்க. டேய் ஹெல்மெட்டை மறந்துடாம எடுத்துட்டு போ, போற வழியில போலீஸ் நின்னாங்கன்னா பிடிச்சிருவாங்க. அடா போமாங்கிட்டு, அதை வேற யார் தலையில் மாட்டிட்டு போகிறது. அதெல்லாம் கட் அடித்து அசால்ட்டாக எஸ்கேப் ஆயிடுவேன். போயிட்டு வரேம்மா. தம்பி நிறுத்து தம்பி. எங்கே ஹெல்மெட்டு? சார் மறந்துட்டேன் சார், அதுதான். நல்லா மறப்பீங்க. 1000 ரூபா ஃபைனை கட்டிட்டு போ. பையன் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கான், ஆனா ரொம்ப ஓவரா விளையாண்டுகிட்டு இருப்பான். இந்தாங்க போனை கொடுக்குறேன், பக்கத்துல தான் இருக்கான். 4-5 புத்திமதியை சொல்லுங்க அவனுக்கு. அம்மா ஃபோனை ஏமா என்கிட்ட கொடுக்குற? எனக்கு யாருன்னு கூட தெரியாதுமா, எனக்கெல்லாம் பேச தெரியாது, நீனே பேசுமா. அடா அவர் தான்டா பேசுகிறேன், உனக்கு தெரியும்டா, பார்த்துருக்கல்ல, அவர் தான். ஹலோ சித்தப்பா. தம்பிடா சித்தப்பா இல்லை, ஆமாம் பரவாயிடு. எடு இப்படி பேசுகிற? ஏமா ஃபோனை கொடுக்கும்போது யார்கிட்ட கொடுக்குறோம், என்ன முறை வேணும்லாம் சொல்ல மாட்டியாமா? டேய் என்னடா பிரியாணி பொடி வாங்கிட்டு சொன்னதுக்கு சாம்பார் பொடி வாங்கிட்டு வந்திருக்க, போய் கடையில் கொடுத்து மாற்றிட்டு வாடா போடா. அம்மா போங்கம்மா, கடைக்கார்ட்ட மறுபடியும் கொடுத்து கேட்டால் திட்டுவாருமா. நீங்கள் இந்த சாம்பார் பொடி வச்சு எதா பண்ணுங்கம்மா. டேய் பிரியாணி வைக்கிறதுக்கு பிரியாணி பொடி இருந்தால் தான்டா வைக்க முடியும், போய் நான் சொன்னேன்னு சொல்லி மாற்றிட்டு வாப்போ, ஒன்றும் சொல்ல மாட்டார். போங்கம்மா கொடுங்க. அண்ணா அம்மா வீட்டில் கறி எடுத்தாங்க, அதனால் இன்றைக்கி பிரியாணி வைக்கலான் இருந்தாங்க. அதனால் பிரியாணி பொடி வாங்கிட்டு சொன்னாங்க. அது நான் மாற்றி சொல்லிட்டேன். அதுதான் சாம்பார் பொடி தான் கொடுத்துட்டீங்க நீங்கள். பிரியாணி பொடி அம்மா கொடுத்துட்டு மாற்றிட்டு சொன்னாங்கண்ணா. என்னப்பா பிரியாணி பொடி வேணுமாப்பா? சரி கொடுப்பா, அது கொடுப்பா. இந்தாப்பா பிரியாணி பொடி.